السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن اتبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரானின் 3வது அத்தியாயம் 163வது வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல அந்தஸ்துகளை உடையவர்கள். அல்லாஹ் மனிதர்களை பற்றி கூறும் பொழுது ஹும் தரஜாத்துன் இன்தல்லாஹ், மனிதர்களிலேயே பல பதவிகள், பல படித்தரங்கள், பல அந்தஸ்துகள், வேறுபட்ட தரஜாக்கள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள், பூமி, மலக்குகள், ஜீன்கள், மரங்கள், மலைகள், செடிகள், கொடிகள், புழுக்கள், பூச்சிகள், கடலுக்கடியில் வாழும் கணக்கில்லாத ஜீவராசிகள், இவை அனைத்தையும் படைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்தியது ஆதமுடைய சந்ததிகளை. பனி ஆதம், ஆதமுடைய சந்ததிகளை நாம் கண்ணியப்படுத்தியுள்ளோம். மற்ற படைப்புகளை காட்டிலும், மலக்குகளை காட்டிலும் நாம் உயர்த்தியுள்ளோம். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். அந்த மனிதர்களிலே அல்லாஹ் காஃபிர்களை காட்டிலும், இறை நிராகரிப்பாளர்களை காட்டிலும், இறை நம்பிக்கையாளர்களை பல அந்தஸ்து உயர்த்தி உள்ளார். அந்த நம்பிக்கையாளர்களில் பாவிகளை விட நல்லடியார்களை உயர்த்தி உள்ளார். அந்த நல்லடியார்களில் நபிமார்களை அல்லாஹ் உயர்த்தி உள்ளார். அந்த நபிமார்களிலும் ஒரு நபியை காட்டிலும் ஒரு நபியை அல்லாஹ் உயர்த்தி உள்ளார். தில்க ருசுலு ஃபضلنا بعضهم على بعض. அந்த ரசூல்மார்கள், அவர்களை சிலரை விட சிலரை நாம் உயர்த்தி உள்ளோம். முஹம்மது நபிக்கு இருக்கிற அந்தஸ்து யூனுஸ் நபிக்கு இல்லை. முஹம்மது நபிக்கு இருக்கிற அந்தஸ்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற நபிமார்களுக்கு இல்லை. அப்ப இந்த நபிமார்களுக்கு உள்ள அல்லாஹ் தஆலா பல அந்தஸ்துகளை ஏற்படுத்தியுள்ளார். இப்படி அல்லாஹ் தஆலா மனிதர்களை எதை கொண்டு உயர்த்துகிறார் அப்படிங்கிறத நாம சற்று சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் கேட்கிறனால வரும், அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்தித்து நல்லுணர்ச்சி பெற வேண்டாமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவனுடைய வசனங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ்வுடைய வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது இவர்களை அல்லாஹ் உயர்த்தியவர்களை எல்லாம் உயர்த்தியது எதை கொண்டு என்பதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் காட்டிலும், எல்லா நல்லடியார்களிலும் நபிமார்களை எல்லாம் உயர்ந்த இடத்தில் வைத்துள்ளார். எதை கொண்டு, எதனால? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் சொல்றாங்க. சூரா பக்ரா 31வது வசனம். வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. ஆதம் நபிக்கு அல்லாஹ் இல்மை கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா. சூரா மரியம் 43வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சூரா மரியம், எனக்கு கிடைத்த கல்வி உங்களுக்கு வரவில்லை நபியே, அல்லாஹ்விடத்தில் இருந்து, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எனக்கு கல்வி வந்துள்ளது, இல்மு வந்துள்ளது. இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக. தந்தையே, அன்பு தந்தையே, உங்களுக்கு கிடைக்காத கல்வி, வானிறை செய்தி, ரெவலேஷன் ஆஃப் அல்லாஹ் என்னிடம் வந்துள்ளது. எனவே என்னை பின்பற்றுங்கள், ஷைத்தானை பின்பற்றாதீர்கள், சிலைகளை வணங்காதீர்கள். அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு கல்வி கொடுத்ததை அல்லாஹ் சொல்லுகிறார். யூசுப் நபி, சூரா யூசுஃபில் 22வது வசனம். وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا.
அவர் தன்னுடைய பருவ வயதெல்லாம் தாண்டி 40 வயது அடையும் பொழுது அவருக்கு நாம் என்ன கொடுத்தோம்? கல்வி ஞானத்தை கொடுத்தோம். யூசுப் நபியுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சூரா யூசுஃபில் 64வது வசனம், وَإِنَّهُ لَذُو عِلْمٍ لِمَا عَلَّمْنَاهُ. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் கூறுகிறார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்த அந்த கல்வியின் அறிவுடையவராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். யாக்கூப் நபிக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்ததை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டு. மூசா நபி சூரா கஸஸ்ல 14வது வசனம், وَلَمَّا بَلَغَ أَشُدَّهُ وَاسْتَوَى آتَيْنَاهُ حُكْمًا وَعِلْمًا. மூசா நபி அவருக்கு அந்த 40 வயது அடையும் பொழுது அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம், கல்வியை கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், وَلَقَدْ آتَيْنَا دَاوُودَ وَسُلَيْمَانَ عِلْمًا. சூரா நம்ல 15வது வசனம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நம்ம என்ன கொடுத்தோம்? கல்வியை கொடுத்தோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நிசாவுல 113வது ஆயத், وَعَلَّمَكَ مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ. நபியே, உங்கள் ரட்சகன் உங்களுக்கு நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். مَا لَمْ تَكُنْ تَعْلَمْ, நீங்கள் அறியாதவற்றின் அறிவை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த நபிமார்களுக்கு கிடைத்த சிறப்பு, இந்த நபிமார்களுக்கு கிடைத்த அந்தஸ்து எப்படி, எதை கொண்டு என்பதை அல்லாஹ் தன்னுடைய வசனங்களில் தெளிவாக சொல்லிவிட்டார். கல்வியை கொண்டுதான். நபிமார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்லடியார்களின் பக்கம் வருவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரில் ஒரு சூறாவே இருக்கிறது, وَلَقَدْ آتَيْنَا لُقْمَانَ الْحِكْمَةَ أَنِ اشْكُرْ لِلَّهِ. சூரா லுக்மானில் 12வது வசனம், லுக்மான் அவர்களுக்கு நாம் கல்வி ஞானத்தை கொடுத்தோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் சூரா கஹ்ஃபில் 65வது வசனம், ஹிதரிடம் போய் கல்வி தேடுங்கள் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். فَوَجَدَ عَبْدًا مِنْ عِبَادِنَا آتَيْنَاهُ رَحْمَةً مِنْ عِنْدِنَا وَعَلَّمْنَاهُ مِنْ لَدُنَّا عِلْمًا. அந்த ஹிதருக்கு நாம் புறத்திலிருந்து கல்வி அறிவை கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்கிறார். இந்த நபிமார்கள் நல்லடியார்களுடைய தரஜாக்கள் உயர்ந்ததற்கான முதல் காரணம் கல்வி. அவர்களை எதை கொண்டு அல்லாஹ் உயர்த்தியுள்ளார்? கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை உயர்த்தியுள்ளார். நமது சந்ததிகள், நமது பிள்ளைகள், அவர்களை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று நாடிவிட்டார். அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் கல்வியை கொடுப்பார். இந்த நபிமார்கள் சுமந்து வந்து எட்டி வைத்த அந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு நலவை அல்லாஹ் நாடிவிட்டார். அவர்களுடைய தரஜாத் இம்மையிலும் மறுமையிலும் நம் பிள்ளைகளின் அந்தஸ்து இந்த உலகத்தாரில் நமது பிள்ளைகள் உயர வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டால் மார்க்க கல்விக்கு சொந்தக்காரர்களாக நமது பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்குவான். يَرْفَعِلَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ أُوتُوا الْعِلْمَ دَرَجَاتٍ. உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பல தரஜாக்களை உயர்த்துகின்றான், பல அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். எனவே நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த இடத்தில் பல வாய்ப்புகள் இந்த உலகத்தில் திறக்கப்பட்டிருந்தும் இந்த தருணத்தில், இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் இங்கே வந்து சேர்த்திருக்கிறான் என்றால் அது ஒருவேளை எனது மகனின் அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயர்ந்ததற்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஒரு அறிகுறி என்று சொல்றாங்க. இந்த பயணத்தில் முதல் அடியை எடுத்து வைத்தது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டவனாக எனது மகன் இருக்கின்றான் என்பதற்கான ஒரு அறிகுறி. அந்த அறிகுறி தீர்க்கமான ஒரு தீர்வாக எப்பொழுது நமக்கு தெரிய வரும்? இந்த முதல் அடி முற்றிலும் முற்று பெற வேண்டும். அந்த பயணம் முடிய வேண்டும். அதில் பெற்றோர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஏதோ இன்று வந்தோம், சேர்ந்தோம், ஒரு வருடத்தில்
மகனை வேறு கல்லூரியில் மாற்றலாம், வேறு இடங்களில் மாற்றலாம் என்று அது தடுமாறும் உள்ள ஊசலாட்டத்தின் உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களால் ஆகிவிடக்கூடாது. உறுதி உள்ள உள்ளமாக நமது உள்ளங்கள் இருக்க வேண்டும். நமது பிள்ளைகள் பக்குவமற்ற பருவ வயதில் உள்ள பிள்ளைகள். அவர்கள் ஊசலாடும் போது, அவர்களுடைய பாதையை அவர்கள் தடுமாறும் போது நாம் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த பாதை இறைவன் உனக்காக தேர்ந்தெடுத்த பாதை, இதில் இறுதி வரை உறுதியாக நடக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். பிள்ளை சோர்ந்து விடுவான், அதற்கு அவனையும் பின்பற்றி நாமும் சோர்ந்து விடக்கூடாது. அவனுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும். அவன் சோர்வடைந்தால் மறுமையின் ஆர்வத்தை அவனுக்கு நாம் ஊட்ட வேண்டும். அது அன்பான பெற்றோர்களே, இது ஒரு அறிகுறி. அல்லாஹ் எனக்கும் என் குடும்பத்திற்கும் நபிமார்கள் விட்டு சென்ற அந்த சொற்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடும். நபிமார்களுடைய வாரிசுகள் யாரு சொல்லுங்க? வரசத்துல் அன்பியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இல்லையா, தூதர்கள், இறைவனுடைய தூதர்கள். அந்த தூதர்கள் எதையும் சொந்தா விட்டுட்டு போல, பொருட்செல்வத்தை அவர்கள் சொந்தாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்ற பொருட்செல்வம் ஏதாவது இருந்தால் அது சதகாவாக தர்மமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு விடுது. அவர்களுடைய குடும்பத்திற்கு நபிமார்களுடைய சொத்து அவர்கள் மரணத்திற்கு பிறகு மீதம் இருந்தால் அவர்களுடைய சொத்து அவருடைய குடும்பத்திற்கு சென்றார்கள், அது சதகாவாக மக்களுக்கு சென்றுவிடும். அவன் நபிமார்களுடைய வாரிசுகள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கூறுகிறார்கள்? நபிமார்கள் விட்டு சென்ற அந்த சொத்து என்ன? நபிமார்கள் விட்டு சென்ற செல்வம் அது கல்வி செல்வம். நபிமார்கள் விட்டு சென்ற சொத்து அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அந்த சொத்து வஹி, அல்லாஹ்வுடைய வானிறை செய்தி, அல்லாஹ்வுடைய சட்டங்கள், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. இந்த சொத்தை தான் நபிமார்கள் விட்டு சென்றார்கள். நபிமார்கள் முஹம்மது நபியுடன் முற்று பெற்று விட்டார்கள். ஆனால் ஷைத்தான்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நன்மையின் பக்கம் அழைத்து வந்த நபிமார்கள் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முற்று பெற்று விட்டார்கள். லா நபிய பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை. அந்த நபிகளுடைய நபிமார்களுடைய அந்தஸ்திலிருந்து நபிமார்களுடைய கடமையை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இந்த நபிமார்களுடைய வாரிசுகள். அவர்கள் யார்? உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், இந்த அழைப்பாளர்கள். இந்த கல்விக்காக தங்களுடைய இரவையும் பகலையும் இந்த உலகத்தையும் சுகத்தையும் இழந்து மார்க்கத்திற்காக குர்ஆனுடன் ஹதீஸுடன் உலமாக்களுடன் உஸ்தாதுமார்களுடன் தங்களுடைய வாலிபத்தை கழிக்க வந்திருக்கும் இந்த மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பாதையுடைய கடைசியை அடையும் பொழுது இந்த உம்மத்திற்கு பயனளிக்கக்கூடிய உலமாக்களாக வருவார்கள். இந்த உம்மத்தில் இருளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கு பிரகாசத்தை அளிக்கும். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றாங்க, நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து மக்களை பாதுகாத்து நூரின் பக்கம், வெளிச்சத்தின் பக்கம் இந்த நபிமார்கள் வழிகாட்டுவார்கள். அந்த வழிகாட்டிகளாக, நபிமார்களின் வாரிசுகளாக இந்த பிள்ளைகள், நமது பிள்ளைகள் வர வேண்டும். அதில் உறுதியான தீர்மானம் தாய்மார்கள் நாம் எடுக்க வேண்டும். அதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது. முன்வைத்த காலை நன்மையின் பக்கம் நாம் நடக்கின்றோம் என்றால், அல்லாஹ்வின் பக்கம் நாம் நடக்கின்றோம் என்றால், அல்லாஹ் நம் பக்கம் ஓடி வருகின்றான். ஹதீஸ் குத்ஸி. அந்த பாதையில நாம் ஒருபோதும் பின் சென்று விடக்கூடாது, சோர்வடைந்து விடக்கூடாது. ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்ய வேண்டும். அப்படி பொறுமையாக ஒரு 5 வருடம் இந்த மாணவ செல்வங்கள் இங்கே இருந்து கல்வியை தேடினார்கள் என்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு
பிரகாசத்தை வழங்கக்கூடிய அழைப்பாளர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு 10-15 வருடங்களில் வெளிப்படுவார்கள். அவர்களுடைய அந்த நன்மைகள் நிற்காமல் நமது மன்னரைக்கும் வந்து கொண்டிருக்கும். 3 விஷயங்களை ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி மொழியில் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஸதகத்தின் ஜாரியா, இல்மின் யுன்தஃபஉ பிஹி, பயனளிக்கக்கூடிய கல்வி. அப்ப அந்த கல்விக்கு சொந்தக்காரர்களாக நாம் நமது வாரிசுகளை விட்டு சென்றோம் என்றால் அவர்களுடைய கல்வி இந்த மண்ணுலகில் எவ்வளவு காலமெல்லாம் மனிதர்களுக்கு பயன்பட்டுக் கொண்டு இருக்கிறதோ அந்த காலமெல்லாம் நம்மளுடைய நமது நன்மை ஏடுகளில் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதில் சந்தேகம் இல்லை. நம்மளால ஆளி படிக்க முடியல, நம்மளால அரபி மொழி படிக்க முடியல, நம்மளால பெரிய பெரிய ஜாமியாக்கள், அரசாக்கள், மதியமா யூனிவர்சிட்டி போன்ற இடங்கள் அப்படி படிக்க முடியல. நம் பிள்ளைகளை படிக்க வைத்தால் அவர்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்குமான நன்மைகளும் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அதுல உறுதியான யக்கீன், அதுல உறுதியான நம்பிக்கை வேண்டும். இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை சொல்லணும், அதை கேட்பாமோ அதை விளக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தொரு புரிவானாக, அதை அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தொரு புரிவானாக. இறுதியாக ஒரு வசனத்தை கூறி இந்த ஒரு சிறிய நினைவுகளை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் கூறுகின்றார், மலக்குமார்களை பற்றி கூறுகின்றார். அலைஹா, நரகத்தில் உள்ள மலக்குமார்களை பற்றி கூறுகின்றார். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத், கடினமான மலக்குமார்கள் நரகத்தில் பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளார்கள். அந்த வசனத்திற்கு முன்னாடி அல்ல என்ன சொல்றாங்க? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் வீட்டாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹு அன்-நாஸு வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள் கற்களும் மனிதர்களும். மனிதர்கள் அந்த நரகத்தின் விறகுகள், எரிபொருள்கள். அதற்கு பிறகு நல்லா சொல்லுகிறார், அதில் இந்த மனிதர்களை, ஜின்களை, பாவிகளை வேதனை செய்வதற்காக கடினமான இரக்க குணம் நீக்கப்பட்ட மலக்குமார்கள் அதில் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். எனவே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார். அவர்கள் தஃப்சீர், விரிவுரை, விளக்கம் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்லவில்லை, விளக்கமாக நாளை மறுமையில் நரகத்தின் வாசல் போய் நின்று கொள்ளுங்கள், நரகத்தில் உங்கள் குடும்பத்தார் வீசி எறியப்படும் போது தடுத்து நிறுத்திக் கொள்ளுங்கள் என்ற விளக்கத்தை சொல்லவில்லை. அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன? உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற வசனத்திற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த விளக்கம் என்ன? அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள். அந்த கல்வி நரகத்தை விட்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாத்து விடும். அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு ஒழுக்கத்தை, அதனை கற்றுக் கொடுங்கள். அது உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டாரை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துவிடும். அன்பானவர்கள், இந்த கல்விக்கு அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த கல்வியால் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நமது தரஜாக்கள், நம் பிள்ளைகளின் அந்தஸ்துகள் உயர்வதற்கு காரணம் இந்த கல்விதான். நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கான காரணமும் இந்த கல்விதான். அல்லாஹ் மறுமையை பற்றி கூறுகின்றான், வலல் ஆகிரத்து, ஆகிரத் என்பது அக்பரு தரஜாத், பல தரஜாத்துகள் உள்ளது, பல அந்தஸ்துகள் உள்ளது. அப்படி பல அந்தஸ்துகள் உள்ள அந்த ஒரு தருணத்தில் நமது பிள்ளைகள், நாம் நமது பிள்ளைகள் உயர்ந்த அந்தஸ்துகள், நபிமார்களுக்கு நெருக்கமான சித்திகளுக்கு நெருக்கமான ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கல்வி உள்ள பிள்ளைகளாக, கல்வி உள்ள குடும்பமாக நமது குடும்பம் இருக்க வேண்டும். எனவே அந்த கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதை விளங்கி அமல் செய்து அதன் பக்கம் அழைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி
أرض ونذا وآخر دعوانا الحمد لله رب العالمين. صلى الله على نبينا محمد.